திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாபிச்சு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ போட போகிறோம்னா, அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய அரிப்பு எதனால் வருது, அதுக்கு மருந்து சொல்கிறேன். அதாவது அரிப்பு பாருங்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே வருது. இதில் பாருங்கள், பெண்களுக்கு இந்த மாராப்பு கட்டுறதுனால மாராப்பு இந்த பகுதியில் பாருங்கள் கருப்பாக கருவளையம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக நல்லா அரிக்கும். இதே மாதிரி ஊரல் சம்மந்தப்பட்டது அரிப்பு, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், தேமல், வட்டத்தேமல், அரிப்பு தேமல், இதே மாதிரி பல வகையில் நம்ம பிரிக்கலாம். இந்த தேமல் எல்லாத்துக்குமே ஊரல் சம்மந்தப்பட்ட அது எதனால உருவாகுதுன்னா, நம்மளுடைய ரத்த ஓட்டங்கள் அதிகமாக இல்லை, அதாவது ஹெச்பி அளவு அதிகமாக இல்லாட்டினா கூட நம்மளோட உடம்புல பாருங்க அரிப்பு, அந்த தோலில் வரக்கூடிய கிருமிகள் வெளிப்படும். அந்த துவாரத்தின் வழியாக வெளிப்படுறதுனால அந்த ஊரல் அதிகமாகுது. இதை நம்ம குறைக்கிறதுக்குண்டான மருந்துகளை பார்ப்போம். அதுக்கு என்னெல்லாம் மருந்துனா பாருங்க, ஒரே 3 மருந்து தான். இந்த இலை பார்த்தீங்கன்னா சீமகதி, நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். இந்த இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா வேப்பலை, இந்த வேப்பலையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிடுங்க. இது போக பாருங்க இந்த மஞ்சள் பொடி விரலி மஞ்சள் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மஞ்சளில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. போட்டு நல்லா அரைச்சி உடம்புல எல்லா இடங்கள்லையும், எல்லா ஃபேஸு எல்லா இடத்துலையும் தேய்க்கலாம். எல்லா இடத்துலையும் தேய்ச்சி வந்தீங்கன்னா தொடர்ச்சி ஒரு 3 நாள் தேய்ச்சிங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஊரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வடுகள், இந்த கரும்புள்ளி, கருந்தேமல், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இது பயன்படுத்தி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.